அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேட். நமக்கு புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் முக்கியமான ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. வேலட் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் நமக்கு இஷ்யூஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. முன்ன நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த என்க்ளோஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இருந்திருக்காது. இப்போ இந்த என்க்ளோஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத 2025ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதையே கொஞ்சம் டெவலப் பண்ணி டாக்குமெண்ட் வேலட் ரெஜிஸ்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு இந்த டாக்குமெண்ட் வேலட் ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்றத இங்கே நமக்கு அப்ளிகேஷனில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஓல்டு இருக்கோ நியூ இருக்கோ, இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சில விண்ணப்பதாரர்கள், அதாவது சில அப்ளிகேன்ஸ் இப்போ எங்ககிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை, அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாலுக் ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க அப்படின்றத அவங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கியமான எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்ளிகேஷன் பண்ணும்போது இருக்கணும். நேட்டிவிட்டி, ரெசிடென்ட் அண்ட் கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நேட்டிவிட்டி, ரெசிடென்ட் அண்ட் கம்யூனிட்டி மீன்ஸ் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது எசென்ஷியலாக இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எசென்ஷியலாக இருக்கிறதுனால முன்னாடி இருந்த சூழ்நிலைகள்லாம் எடுத்து சொல்லி ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. 20-30% அப்ளை பண்ணிட்டு வராமல் இருக்கிறதுனால நிதி நெருக்கடி ஏற்படுது. இப்பயே பார்த்தீங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் சுட்டி காட்டி நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை புரிய வைக்க பார்க்குறாங்க. முக்கியமான சான்றிதழ்களை மட்டும் இணைத்தால் போதுமானது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுல இவங்க கேட்டுக்கிறாங்க. நான் அதுக்கான வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதை முழுசாவே பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த முழுசா பார்க்காதனாலயே உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்க மாட்டுது. இதுதான் உண்மை. கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க, பாதி வீடியோ கூட பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு 2 நிமிஷம் கூட முழுசா வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி உங்களுக்கான தகவல் கிளியர் அண்ட் கிளாரிட்டியா தெரிய வரும். ஸோ நீங்க பொறுமையா பார்த்தாதான் அதுக்கான விஷயத்தை நீங்க பெற முடியும். அதனால முழுசா வீடியோ பாருங்க. அந்த வேலட் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்படியும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கான விடையை உங்களுக்கு உடனுக்குடனே நான் தெரிவிக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொளியில நம்ம சந்திக்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கோங்க. இன்னொன்று கவர்மெண்ட்டு சொல்லலை, அதாவது பிஇஏ சொல்லலை. அவங்க நியூவாக இருந்தாலும் நியூவோ ஓல்டோ பரவாயில்லை. ஆனால் ரொம்ப ஓல்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்களோட ஹெல்ப்லைனில் ஃபோன் பண்ணி ரொம்ப எங்கிட்ட ஓல்டாக இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு 2020 20 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லவே இல்லாத பட்சத்துல நீங்க பழசு வச்சுக்கலாம். ஆனா அதை ஒரு முறை பிஇஏ கிட்ட கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதா இருந்தா பார்த்து பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.